கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பெரிய மேலமையூர் டிஎல்சி தொடக்கப்பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக லுத்தரன் பிரேயர் அவர் நம்முடைய மகாகணம் பேராயர் ஐயா அவருடைய தரிசனத்தின் வழியாக இந்த கொரோனா கோவிட்-19 காலங்களிலே உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் மாலை 6 மணி என்று சொன்னாலே இந்த லுத்தரன் பிரேயர் ஹவர்ஸில் இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாஞ்சியை ஏற்படுத்தின மகாகணம் தரங்கை 13ஆம் பேராயர் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆட்சிமன்ற செயலர் ஐயா அவர்களையும் ஆட்சிமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் மனதார நெஞ்சார இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டம் என்கின்ற நிலையிலிருந்து பிரிக்கப்பட்டு இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையுடைய பள்ளிக்கூடங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் பெரிய மேலமையூரில் அமைந்திருக்கின்ற டிஎல்சி இந்த தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 120 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணி செய்திருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் வருவாய் இழந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிகரத்தின் விளக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய மிகப்பெரிய அளப்பரிய பணி கல்வி பணி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ மாணவ மாணவிகளை உருவாக்கி அழகு பார்த்திருக்கிற இந்த பள்ளிக்கூடம், இதில் பல தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே தலை சிறந்த ஆசிரியர்கள் தான் இப்பள்ளிக்கூடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். தற்சமயம் FI சாலமோன் ராஜா தலைமை ஆசிரியராகவும், GP சாந்தகுமாரி அவர்கள் இடைநிலை ஆசிரியராகவும், சத்துணவு பணியாளராக சகோதரி மெட்டில்டா அவர்களும், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக பிரியதரிசினி அவர்களும், சத்துணவுடைய உதவியாளராக சோபனா அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடம் இடிந்து விழுகின்ற ஒரு சூழலில் எங்களுடைய மிகப்பெரிய விண்ணப்பங்களை கேட்டு 2018ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஸ்ப்ரவுட் நிறுவனத்தின் வழியாக 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலே இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து இந்த ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் இவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர்கள் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி, அந்த தரிசனத்தை தான் தலைமை ஆசிரியர் தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை அவர் நடத்தி வருவதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு பள்ளி நிர்வாகியாக இருப்பதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மகாகணம் பேராயர் அவர்களுக்கும் ஆட்சிமன்ற செயலர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எதிர்காலத்தில் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் விடிவெள்ளியின் வரிசையில் ஜீகன் வாழ்வை தொடர்ந்து எம் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் IAS, IFS, IRS, IPS போன்ற உயர்ந்த படிப்புகள் படித்து இந்த செங்கல்பட்டு தனி மாவட்டமாக மலர்ந்திருக்கின்ற காலகட்டங்களிலும் இவர்களும் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக, காவல்துறை கண்காணிப்பாளராக உயர்ந்த பதவியில் வருவார்கள் என்கிறதை விசுவாசத்தோடு நாங்கள் உங்களுக்கு அறிக்கை செய்து, இந்த பள்ளியின் நிர்வாகி என்கின்ற முறையிலே மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களை கொடுத்து என் தலைமை ஆசிரியர்களிடத்திலே இந்த நேரத்தை கொடுக்கிறேன். அவர்கள் இந்த ஜெப நேரத்தை நடத்துவார்கள். இந்த ஜெப நேரமானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாத்திரமல்ல, எங்களுக்காக, எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செவியுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த கல்விக் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆக்கிய எங்கள் அன்பின் நல் இறைவா, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றுதல் படுத்தி பாதுகாத்து பராமரித்து இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அருமையான இந்த ஜெப நேரத்துக்காக, இறை மன்றாட்டுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் செபிக்கின்றோம். லுத்தரன் ஜெப நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாக அருமையான இந்த பள்ளி பெரிய மேலமையூர் TLC தொடக்கப்பள்ளி கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியிலே கல்வி சேவையை திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம்.
இயங்கி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஒரு ஆலயமும் இந்த கல்வி கூடமும் இருப்பது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பள்ளியை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக 7-8 மாதங்கள் ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ளை நோய், ஆண்டவரே பலவிதமான வாதைகள், பலவிதமான நோய்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஆண்டவரே பள்ளிக்கூடம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தின் வழியாக இந்த பள்ளியிலே நாங்கள் அனைவரும் இணைத்து கொண்டு இந்த ஜெப நேரத்தை கொடுத்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். குறிப்பாக அடியேன் முதற்கொண்டு ஒவ்வொரு ஊழியர்களையும், உதவி ஆசிரியர் அவர்களையும், சத்துணவு பணியாளர்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தை இந்த நாள் வரையிலும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்றேன், நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இன்னும் நாங்கள் உற்சாகமாக பணி செய்ய ஆண்டவரே இது மங்கி போகாதபடி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக இன்னும் அதிகமான மாணவர்கள் சேரத்தக்கதான ஒரு பள்ளி, அதிலே பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சுணக்கத்தை நீக்கி கர்த்தாவே தீவிர முயற்சிகளை ஆண்டவரே எடுக்கத்தக்கதாக நாங்கள் எடுத்து அநேக மாணவர்களை கூட்டி சேர்க்கின்ற ஒரு பள்ளியாக இது விளங்க நீர் அருள் புரியும்படியாக செபிக்கின்றோம். படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். பலவிதமான சூழல்கள் மத்தியிலே வருகின்ற பிள்ளைகளை, குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக, பெற்றோருக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கின்றோம். அவர்கள் மூலமாக இந்த பள்ளி இன்னும் தரத்திலும் முன்னேற்றத்திலும் ஒரு உயர்ந்த ஒரு பள்ளியாக இது விளங்க நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவே, குறிப்பாக கல்வி அதிகாரிகள் மத்தியிலே எங்களுக்கு நல்ல ஆண்டவரை தயவு கிருபையும் கிடைக்கும்படியாக குறிப்பாக இந்த பள்ளியினுடைய லைசன்ஸுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கின்றோம். வட்டாட்சியர் மூலமாக அது கிடைக்கப்பெற்று உடனடியாக அலுவலகத்திற்கு அதை நாங்கள் சமர்ப்பிக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவர் கண்களிலும் எங்களுக்கு மாபெரும் தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக, தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பல்வேறு திட்டங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கின்ற கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே முற்றிலுமாக ஒழிந்து போகத்தக்கதாக, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாகவே இது ஒழிந்து போகத்தக்கதாக ஆண்டவரே அந்த மருத்துவ பணியாளர்களுக்காக, செவிலியர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக, இந்த பகுதியிலே பணிபுரிகின்ற முன்கள பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை, ஞானத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நோயாளிகள் அவர்கள் மூலமாக ஆண்டவரை சுகம் பெற்று நலம் பெற்று திரும்ப நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஒப்பு கொடுக்கின்றோம். நீரை ஏற்று வழிநடத்தும். மீதியான நேரம் முழுவதும் உடைய மாறா பிரசனத்துக்குள்ளாக எங்களை ஆண்டவரை வழிநடத்தும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். தோத்திரம் இயேசு சுவாமி, உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி, தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி நாமத்தின் ஆதரவே, தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திர நாமத்தின் ஆதரவே, வானே தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்கவே பேர் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்கவே பேர் மன்னவனே உமக்கு, இன்றைய தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து
விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஆமென். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபை மக்களே, பள்ளி பொறுப்பாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே இந்த காணொலி வாயிலாக அனைத்து திருச்சபைகளையும் நிறுவனங்களையும் இணைத்து லுத்தரன் ஜெப நேரத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மகாகணம் பேராயர் அவர்களுக்கும், ஆட்சி மன்ற செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள், கல்விக் கழக தலைவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். பெரிய மேலமையூர் செங்கல்பட்டு குருசேகரம் பெரிய மேலமையூர் TLC தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சார்பாக, தலைமை ஆசிரியர் சார்பிலே இந்த ஜெப நேரத்தை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்புக்காக முதலாவது நான் இறைவனுக்குள்ளாக நான் நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே இறை செய்திக்காக சற்று சிந்திப்பதற்காக, அதிகமாக அல்ல, சற்று சிந்திப்பதற்காக வாசிக்கப்பட்டு அந்த நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 1 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 10 முடிய நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் எவனுக்கும் அவர் ஞானத்தை தருகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இந்த நாள் வழியாக இந்த ஞானத்தின் தலைப்பிற்குள்ளாக 3 தலைப்புகளை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 தலைப்பு. முதலாவது தலைப்பு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். 2ஆம் தலைப்பு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். 3ஆம் தலைப்பு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே நமக்கு திட நம்பிக்கையை, விசுவாசத்தை கொடுக்கும் என்பதை இந்த நாள் வழியாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக ஞானம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது விண்ணிலிருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அறிவு வேறு, ஞானம் வேறு என்று நாம் பார்க்கின்றோம். ஞானம் என்பது நமக்கு பரத்திலிருந்து, விண்ணகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே பலவிதமான பயமில்லாத ஒரு காரியங்கள், பயமில்லாத ஒரு செயல்களை நாம் பார்க்கின்றோம். வன்முறைகள், தீவிரவாதம், வன்முறைவாதம், கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் அநேக செய்தித்தாட்கள் மூலமாக நாம் கேள்விப்படுகின்றோம். வாயிலாக, டிவி வாயிலாக நாம் பார்க்கின்றோம். தின தாள்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 119 100 இறை வார்த்தை இவ்விதமாக நமக்கு கூறுகிறது: உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கின்றபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை மிக அழகாக, தெளிவாக திருப்பாடல் நமக்கு எடுத்து உரைப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஞானம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த திருமுறையின் வாயிலாக நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து இயேசுவை போல் வாழ்ந்து காட்டுங்களேன். மிக அருமையான ஒரு பாடல். ஆக வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்
நமக்கு கடவுள் அருளும் ஞானமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஞானம் பரத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஞானம் நமக்கு என்னத்தை கொடுக்கின்றது? விவேகத்தை தருகிறதாக இருக்கின்றது, நீதியை தருகிறதாக இருக்கிறது, நியாயத்தை தருகிறதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். இப்படிப்பட்ட பல பொறுப்புகள், ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக நாம் பலவிதமான பொறுப்புகளை நாம் வகிக்கின்றோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்மிடம் வருகின்ற மாணவ செல்வங்களை நாம் எவ்வாறு நடத்துகின்றோம்? நீதிக்கு உட்படுத்துகின்றவர்களாக, நியாயத்திற்கு உட்படுத்துகின்றவர்களாக, அவர்களை நல்ல பாதையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆசிரியர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை குறித்து தற்பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஆசிரியர்களாக நாம் இந்த நேரத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் உபதேசத்தை நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். உபதேசம் கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, இது உபதேசம். ஆக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாம் எவற்றை கற்றுக் கொடுக்கின்றோம்? இந்த நாள் வரையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் வரையிலும் நம்மை அன்பு வைத்து ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து பலவிதமான காரியங்கள் இந்த நாட்களிலே சூழ்ந்து இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை நல்ல விதமாக ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக அவர் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஞானம் இருதயத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த யோசனை வரும்? நல்ல யோசனைகள் வரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எதில் வளர்ந்தார்? லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 2:52 இறை வார்த்தை, இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ தயவிலும் மனிதர் கண்களிலும் அதிகமாய் வளர்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம்? ஞானத்தின் மகாத்மியம் எவ்வளவு பெரியது. ஆக இந்த ஞானத்தை எங்கு கற்றுக்கொள்வது? ஞானத்தை கற்றுக்கொள்வது என்று சொன்னால் சோம்பேறி இறைவனிடத்தில் போய் ஞானத்தை என்ன செய்ய வேண்டுமா? அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீதிமொழிகள் நமக்கு உணர்த்துகிற காரியங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் ஞானத்தை அந்த இறைவனிடத்திலே போய் கற்றுக்கொள்ள அவர் அறிவுறுத்துகிறதை நாம் அறிகிற அறிவினாலே இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆக இன்னொரு காரியமும் நாம் பார்க்கின்றோம். யார் பாக்கியவான்கள்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனிதனும் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை முதல் தலைப்பின் கீழ்க்குள்ளாக பார்த்தோம். இரண்டாம் தலைப்பு, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 90 வாழ்வுதோறும் இறை வார்த்தைகள் 12 எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நல்லோரின் ஆயுட்காலமும் முற்று பெறுகிறது, முடிந்து போகிறது. தீயோனின் ஆயுட்காலமும் முடிந்து போகிறது. ஆக ஏன் முடிந்து போகிறது? எவ்வாறு முடிந்து போகிறது? பயமில்லாத ஒரு காரணம். ஆக மோசே அங்கே திருப்பாடல் வழியாக இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மோசே 80 ஆண்டுகள் அவர் மோசே சொல்லுகின்றார். பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள் அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் மோசே 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுளுக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை நமக்கு பெருக்கி கொடுக்கும் என்று நீதிமொழிகள் 10:27 நாம் வாசிக்கின்றோம். ஆக இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் தான் பாக்கியவான் என்று திருப்பாடல் 1 மிக அழகாக கூறுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நமக்கு நீடி ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக, ஆக நன்மை செய்கின்ற பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் எலும்புகளுக்கு அது ஊனும் என்று இங்கே நீதிமொழிகள் மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நின்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவது தலைப்பு, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஒரு திட நம்பிக்கையை, ஜீவ ஊற்றை தரும் என்று நாம் பார்க்கின்றோம்.
கடவுளுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவன் பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நம் நம்பிக்கையாக இருப்பார் என்று சொன்னால் நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம என்ன செய்வார்? காத்து கொள்வார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று நாம் பார்க்கின்றோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவற்றில் பெரியது அன்பு இருந்தாலும் கூட விசுவாசம் என்பது பற்றுறுதி. அது விசுவாச மன்றாட்டை அது குறிக்கிறது. ஆக நம்பிக்கை என்பது கடவுளிடம் நாம் எவ்வளவு நம்பிக்கையை நாம் வைக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை கெட்டியாக பிடித்து, குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே, இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களிலே, பலவிதமான வாதைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கி ஆண்டவரோடு நாம் சஞ்சரிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு விரோதிகள் ஏராளம் என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதும் நம்மை விழுங்க பார்க்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அநேகர் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 56, 2, 3, 4. ஆக தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்படிப்பட்ட நம்பிக்கை நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கின்றார்? நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஆற்றல் யோபு பக்தனுக்கு அங்கே கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்றோம். அவரிடமிருந்து நாம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். திருத்தூதர் பவுல் எபேசு சபைக்கு 5ஆம் அதிகாரம் 15, 16 நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஞான மற்றவர்களாக போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் காலங்களை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு, இப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு கிடைக்காது, வருகின்ற காலங்கள் நமக்கு வளமானதாக இருக்க வேண்டும். ஆக இது ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சமுள்ளவனாய் இரு, வருங்காலம் வளமாய் இருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 தலைப்புகள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். 2ஆம் தலைப்பு, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஆயுளை கூட்டி கொடுக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே நமக்கு திட நம்பிக்கை, திடு விசுவாசத்தை தரும் என்பதை சொல்லி, ஞானம் என்பது கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய கொடுத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி. திருச்சபைக்கு, பள்ளி நிர்வாகி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ, கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோ, ஜீவ ஒளிதனை கண்டடைவோ, மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோ, மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோ. நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ, கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி இருந்த தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த ஜெப வேலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையை கண்ணோக்கி பாரும். TLC திருச்சபையானது குன்றில் இட்ட விளக்கு போல எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை பேராயரை நீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆட்சி மன்ற செயலர், பொருளர்
உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குரு சேகரங்கள் எல்லாற்றையும் ஆசீர்வதித்தரும். ஆயர் பெருமக்கள் அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக ஆசிரியர்கள் கல்வி நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக இந்த ஊழியங்கள் வளரும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக மாணவர்கள் இதன் மூலம் எதிர்காலத்திலே சிறப்புற அவர்கள் வாழ நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தாவே நடைபெறுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு கர்த்தாவே நல்ல பதில் அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபையிலே கர்த்தாவே அநேக ஆசிரியர் பெருமக்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதில் படிக்கும் மாணவிகளை நீர் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர் எதிர்கால வாழ்வு கர்த்தாவே நன்றாக சிறப்பாக அமைய நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் பாதுகாக்கும் வலிமையான கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக அப்பா, கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே தகுந்த பாதுகாப்பை என் தேவனீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் என் தேவனீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்திற்குள்ளாக அவர்களை வைக்கிறோம் சுவாமி. இதன் மூலமாக அநேகர் மரித்திருக்கிறார்கள். இன்னும் மரணங்கள் தேவையில்லை ராஜா. அப்பா போதும், எல்லாவற்றும் என் தேவன் நீர் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டுமாய் சுகபத்திரமாய் தங்களுடைய வீடுகளுக்கு செல்லவும், வீட்டிலே தனிமைப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டுமாய் தங்கள் குடும்பத்திலோடு சேரவும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமை ஸ்தோத்திரம் யாவையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்ததாம் காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். இந்த லுத்தரன் ஜெப நேரத்தின் வாயிலாக ஆண்டவரே, பள்ளி நிர்வாகி அவர்கள் வாயிலாக இந்த லுத்தரன் ஜெப நேரத்தை நீர் கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி இறைவா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் தனி மாவட்டமாக உதயமாக்கி ஆண்டவரே, இந்த புதிய மாவட்டத்திலே ஒரு புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமையான ஆட்சியருக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்கள் செய்து வரும் மகா பெரிய பணிகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் இந்த செங்கல்பட்டு பகுதி ஆண்டவரே மருத்துவமனைகளுக்காக, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்காக, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், பாரத்தோடு கூட செபிக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற பணி மிகவும் மகத்தான பணி என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இந்த மேலமையர் பஞ்சாயத்து ஆண்டவரை உள்ளடக்கிய ஒரு தனி மாவட்டமாக ஆண்டவரே வட்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த
பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பிள்ளைகள் இந்த செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையிலே பணிபுரியும் தொழிலாளர்களின் குழந்தைகள் என்பதை நாங்கள் அறிவோம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஞானத்தை, அறிவை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இன்னும் அதிகமாக நாங்கள் விளங்க நீர் அருள் புரிபடியாக நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவே, எல்லாவற்றுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கின்றோம். நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், செய்த மன்றாட்டுகள் அனைத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் கர்த்தாவே, நீர் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக எங்களை வழிநடத்தும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நான் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் விடாதையும் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நினைக்கும் உடையவர்களே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவினுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இந்த லுத்தரன் ஜெப நேரத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஜெபத்தில் இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து இறை மக்களோடும், TLC பெரிய மேலமையூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரோடும், உடன்படியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களோடும், சத்துணவு பணியாளர்களோடும், மாணவ மாணவிகளோடும், நம்முடைய பாரம்பரியமிக்க திருச்சபையோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மன்றாடி பாடி கிறிஸ்தோனாகே நடந்து கொண்டோம் வேளையாய் நீரோன் மாயோடு செய்வாயாக அப்போதேவா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you.